இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் ஜூன் 26ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை, பராப வருடம் ஆனி மாதம் 12ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, துவாதசி திதி. மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு ஒன்றும் இல்லை, வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியும் கொடுக்கும், வயிறும் கிளியர் ஆகும். மேஷராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். குருமுகமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குருமார்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக வரக்கூடிய எந்த ஒரு ஆலோசனைகளாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். அந்த மாதிரி ஆலோசனைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் கொடுக்கும்போது பெரிய வெற்றியை கொடுக்கும். அது இந்த மாதிரி நாட்களில் நடந்தே தீரும். ஒரு பெரிய மகான்கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஆலோசனை வருது, நீ ஏன் அதை பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயத்த அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க. உங்கள் மனைவி கொடுக்கக்கூடிய அட்வைஸ்ன்றனால அந்தளவுக்கு பலமாக இருக்கும். அல்லது உங்கள் கணவர் சொல் பேச்சு கேட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பாதை மாறி போகக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பாதை தெரியும், விஷன் கிளியராக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரம் சிறந்து விளங்கும். நல்ல ஆலோசனைகள், குழந்தைகளுடைய ஹெல்த்து எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் நினைக்கிறதோட பெட்டராக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 கிரகம் சேர்ந்தாவே பெரிய சமாச்சாரம். அதில் 3 கிரகங்களில் 3 கிரகமுமே சுப கிரகம். அது எந்த இடத்துல இருக்குது? 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த நாள் நட்சத்திரஸ்தானம் பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரஸ்தானமாக இருக்கப்படுது. அற்புதமான நாள். வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரும். ஃபினான்ஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய பெரிய ஆர்டராக வரும். புது அப்ரிஷியேஷன், சில பேருக்கு அவார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் இன்றைய நாள் வண்டியை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிக 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 அதிகமாக இருக்குது. ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். மனசு ரொம்ப குஷியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, காதல் கைகூடும். நிறைய பேருக்கு இந்த நாள் திருமணம் கன்ஃபார்ம் ஆகும். அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள். ராசி அதிபதி போய் 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய பொன்னான காலகட்டம். பணங்காசுக பிரச்சனையே கிடையாது. அதாவது மல்டி மில்லினியர் யோகம்னு சொல்லுவாங்க. புதன் குரு சுக்கிரனை டச் பண்ணும்போது இன்றைய நாள் இந்த மாதிரி யோகங்கள் இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் குருவுடைய நட்சத்திர சாரத்தில் செல்வது குழந்தைகளை ரொம்ப அற்புதமான வெற்றியை கொடுக்க வைக்கும். குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மாதத்தில் தங்கம் வாங்கியே தீருவீங்க. மிதுனத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் அந்யோன்யம் ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறையும் கிடையாது. ஜம்முன்னு இருப்பீங்க. முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருப்பீங்க. நினச்சது எல்லாமே கைகூடும். ஈஸியாக மற்ற விஷயங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். கமர்ஷியலி ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய நாள் குருவாயூர் கிருஷ்ணனை வழிபாடு பண்ணுங்கள். என்ன வேணுமோ அது கொடுப்பார். அந்தளவுக்கு நன்னா இருக்குது. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூளை அப்படியே பம்பர மாதிரி வேலை செய்யும். புதன் குரு சுக்கிரன் 3 கிரகங்கள் உங்கள் ராசி லக்னத்தில் இருப்பதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது பகை கிரகங்கள் அது இதுன்னு. அப்படிலாம் கிடையாது. கிரகம் உங்களுடைய சந்திரனை கிராஸ் பண்ணும்போது ஒரு நல்ல செலவு கொடுக்கும். சுபகிரகம் கிராஸ் பண்ணும்போது வீட்டில் மங்கள காரியங்கள் ஃபிக்ஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதம் இன்றைக்கி டேட்டுக்கு உங்கள் வீட்டில் ஒரு நற்செய்தி நடந்தே தீர வேண்டும். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு அளவும் கிடையாது. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, தங்க வியாபாரிகள், மேனுஃபேக்சரிங் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் படிப்பு துறைகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். பசங்க ஒரு வேளை எதாவது அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை ஈஸியாக முடிக்கும். கட் ஆஃப்லாம் நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சாதகமான மார்க்கு தான் வரும். நீங்கள் நினச்சதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அற்புதமான நாள். இந்த நாள் உங்கள் பேரண்ட்ஸ்னால், உங்கள் பெரியவங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மொபைல் ஃபோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிட்டு புதுப்பிக்கக்கூடிய பாஸ். இனியுமே நீங்கள் ஜமானா காலத்தில் நோக்கியா 1155 அந்த ஒரு மொபைல் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இப்போ ஏஐலேயே எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாற்றத்தைக்கூடிய இல்லையா உங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால் தயவுசெய்து சிம்மத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் மாற்றத்துக்கு உட்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறைய பிரயாணங்கள், இன்பச் சுற்றுலா நிறைய இடத்துக்கு செஞ்சு வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, யூ வில் நாட் பிளான். ஆனால் தற்செயலாக சில விஷயங்கள் நடக்கும்போது அது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சொன்னால் மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி அதிபதி, அதாவது உங்கள் ராசியில் மூல திரிகோணத்துக்கான ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனோட சேர்ந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 45 வயசாச்சு சார், எனக்கு கல்யாணமே ஆகலை, எப்படா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு வெயிட் பண்ணுறேன், எப்படா ஒரு பையன் அமைவான்னு வெயிட் பண்ணுறேன், நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், சாஃப்ட்வேரில் இருக்கேன், நல்ல ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் ஃபிகர் தான் சம்பாதிக்கிறேன், நல்ல வீடு இருக்குது, எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்காங்க, ஆனால் கல்யாணம் மட்டும் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, பக்கத்தில் வந்து போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த ஒரு மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும், கல்யாணம் ஆகிடும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக மிக 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 அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அரைக்கிறது, அதே மாதிரி தாலி வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா நல்ல விஷயம் நடக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு பணத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. நண்பர்கள் மூலியமாகவும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். அற்புதமான விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நினைத்த காரியங்கள் எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். ஒரே விஷயந்தான், வேலை மாறுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. நல்ல ஆஃபர் வரும், நல்ல இடத்துலேருந்து சிறப்பான ஆஃபர் வரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது இந்த காலகட்டங்களில் கால சூக்ஷமும் கற்றுக் கொடுக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. தொழிலில் நல்ல மேன்மை, தொழிலில் பெரிய அளவுக்கு மாற்றம் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரே விஷயத்தை பக்குவமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போகிறோம், நடந்துடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய ஏற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், துட்டு வரக்கூடிய காலகட்டம். மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஒரு காமெடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 3 லட்டு திங்கலாம். அதாவது பாக்யஸ்தானத்தில், பாக்யம்னாவே லக்கு தான், கடவுள்னாவே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 3 கிரகங்கள் 3மே அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், அதிர்ஷ்டம், சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நல்ல கிரகங்களாக அமைவது பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளில் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் கன்ஃபார்முங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் டிவர்ஸே ஆயிருந்தாலும் செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். அருமையான சீட்டு கிடைக்கும், அருமையான காலேஜில் போய் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம், வெளியூரில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம், வேண்டான்னு சொன்னாலும் உங்களை கூட்டின்னு போவாங்க. திஸ் வில் ஹேப்பன். நீங்கள் பாருங்கள், விருச்சிகத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரே கோவிலாக சுற்றுவாங்க, ஏகப்பட்ட நல்ல மனிதர்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்கள் மனசிற்கு எந்த சந்தோஷம் தேவைப்படுகிறதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அது நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், அம்மா அப்பாவுக்கு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்படுறது. பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அஷ்டமத்தில் 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் லாபஸ்தானத்தில் சந்திரன் ரொம்ப அற்புதமாக இருக்கார். நிறைய பேருக்கு டேட்டா ஓரியன்ட் வேலைகள், டேட்டா ரிசர்ச், டேட்டா மைனிங், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, உபதேசம் செய்யக்கூடிய தொழில், காலேஜில் ப்ரொஃபஸராக, இந்த மாதிரி நடக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி யாரையும் நம்பி தயவுசெய்து சைன் பண்ணக்கூடாது. எனி அக்ரிமெண்ட் தட் யூ ரீட்,
எனி பேங்க் டாக்குமெண்ட் தட் இஸ் தேர், எனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தட் யூ இன்வெஸ்ட், தயவு செய்து டாக்குமெண்ட்டை கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். என் நண்பங்க ரொம்ப நல்லவங்க, அவன் சொன்னான்னு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா 2 நாளில் 8 லட்ச ரூபா காலிங்க அப்படிங்கிற சமாச்சாரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அதிகமாக நடக்கும். அதனால் தயவு கூர்ந்து புரிஞ்சுக்குங்க. சைன் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். யாரையும் நம்பாமல் இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மேதா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. மகர ராசி நண்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. நினைத்த எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கும். ஏன்னா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் 3 கிரகங்கள் நேரடியாக உங்களை தான் பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம்? நட்பின் மூலியமாக நல்லது நடக்கும், மனைவி மூலியமாக நல்லது நடக்கும், ஆசிரியர் மூலியமாக நல்லது நடக்கும், வாடிக்கையாளர்கள் மூலியமாக நல்லது நடக்கும். வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கூட வருவான். வரவே கடன், அதாவது வரா கடன்லாம் 2 நாள் திரும்பி வரும். நிறைய விஷயங்கள் ரொம்ப இலகுவாக ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கஷ்டப்பட மாட்டீங்க, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலம் எங்கே இருந்தாலும் சரி, சிவனை போய் பார்த்துட்டு வாங்க. பஸ்மத்தை எடுத்து தலையில் வச்சுக்கங்க, நினச்சதெல்லாம் ஜம்முன்னு கைகூடும். ஆஷ் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்று தான், 2-3 வேலை கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கிறதே கஷ்டம், 2-3 வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 2-3 சம்பளம். கன்சல்டண்ட்டாக நம்ம இருக்கிறது இல்லையா, ப்ரைவேட்டில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வேலை செய்வது, நிரந்தரமான தொழிலாக இல்லாமல் இருப்பது, இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். 2வது பாக்யஸ்தானத்தில் சந்திரன் குரு நட்சத்திர சாரத்தில் செல்வது பெரிய துட்டை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். இது எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் போட்டிக்கும் ஆள் இருக்கும். உங்களை ஃபஸ்ட்டு விடக்கூடாது, நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மெயினாக பெண்கள். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய யார் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கான ஏதாவது உங்களால் தான தர்மம் பண்ண முடிச்சுன்னா பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் ஆஃபீஸில் யாராக இருந்தாங்கன்னா கேன்டீனில் 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பரிகாரம் முடிஞ்சது, நல்லா இருப்பீங்க. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். அன்னபூர்ணேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஏன்னா என்னதான் அஷ்டமத்தில் சந்திரன் போய் மாட்டினாலும் குரு இருக்கும்போது எதிர்பாராத பணவரவுகள், எதிர்பாராத ஸ்டாக் மார்க்கெட்டில் துட்டு சம்பாதிக்கிறது, திடீர்னு வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டு வருவது, நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுப்பது, இது எல்லாமே நடக்கும். முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பல பிரச்சனைகள் ஓயும் மெயினாக சொல்லலாம். ஆனால் இன்றைய நாள் எதையுமே பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க செய்யணும்னா இன்றைய நாள் அவாய்ட் பண்ணிக்கிறது பார்த்து. ஏன்னா குழப்பங்களை கொடுக்கும், ஒரு தேவைக்கு அதிகமான உழைப்பை போட வைக்கும். சில பேருடைய ஜாதகங்கள் அப்படி தான் இருக்கும். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது தேவைக்கு அதிகமாக டவுட் படுவது, தேவைக்கு அதிகமாக உழைப்பை கொட்டுவது, நல்லா போயின்னு இருக்கிறது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போய் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நினச்சது எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்த்துட்டு வருவது ஏற்றத்தை கொடுக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணு. இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக நம்முடைய மேஷராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி தனுர் ராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது. சிம்மராசி நண்பர்களுக்கு மாற்றத்துடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஸோ எல்லாருக்குமே இன்றைய நாள் சுபிக்ஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.